நியூ சென்னையில் நம்ம விருச்சம் ஹவுசிங் 3 பிரிவுகளாக மனைகள் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் ஒரு பிரிவு இதோ YGR என்க்ளேவ். இதுவும் திருவள்ளூரில் மேல் நல்லாத்தூருங்கிற இடத்துல இருக்குது. இதில் ஒரு பெரிய சிறப்பு அம்சம் ஒன்று இருக்குது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மனைகளை விற்கிற எல்லாருமே சொல்கிற வார்த்தை, எங்ககிட்ட நீங்கள் மனை வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கே வீடு கட்டலாம், இன்னும் கொஞ்ச நாளில் வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தாங்க. ஆனால் நம்ம விருட்சம் ஹவுசிங்கை நம்பி வந்து மனை வாங்குறவங்க கிட்ட இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறதே கிடையாது. எங்ககிட்ட வந்து நீங்கள் மனை வாங்கினா இன்றைக்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம், இதுதான் அவங்க சொல்கிற வார்த்தை. இந்த நாளைக்கு கொஞ்ச நாள்ங்கிறதெல்லாம் வாழ்க்கையில் கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி இப்போ அதுதாங்க நிதர்சனம். நம்ம விருட்சம் ஹவுசிங்கில் அமைஞ்சிருக்கிற YGR என்க்ளேவில் இருக்கிற மனைகள் எல்லாமே இந்த மாதிரி தாங்க. வாங்கினோம்னா இன்றைக்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு விஷயம் நான் சும்மா சொல்லிங்க, நல்லா சுற்றி பாருங்கள், எத்தனை வீடு பாருங்கள், ஆயிரக்கணக்கான வீடுங்க புதுசு புதுசாக கட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே இந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே கட்டின வீடுங்க. நம்ம சைட்டுக்கு முன்னாலேயே MTC பஸ் ஸ்டாப் இருக்குது. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கிருந்து ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் போயிடலாங்க. திருவள்ளூர் MTC பஸ் டெப்போக்கு 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஸ்கூல்ஸு காலேஜு எல்லாமே இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூரம் தாங்க. 25,000 ரூபா முன்பணம் கட்டி மனையை புக் பண்ணிட்டோம்னா அந்த தேதியிலிருந்து 15 நாளைக்குள்ள மொத்த தொகையையும் செலுத்திட்டோம்னா பத்திரப்பதிவு, பட்டா, ஈசி எல்லாம் ஃப்ரீங்க. நீங்கள் மனையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வர வேண்டாங்க, நாங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் தாராளமாக மனையை பார்க்கலாம். பிடிச்சிருந்தா அங்கேயே புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மனையை எப்போ பார்க்கணும்னு உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நாங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். 9941677277. இன்னொரு நம்பரு 9841624277. மறுபடியும் சொல்கிறேன், 9941677277. இன்னொரு நம்பரு 9841624277. உங்கள் காலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ணுங்க, மனையை புக் பண்ணுங்க. நீங்கள் நாளைக்கே கோட்டீஸ்வரர் ஆகணுங்க. நியூ சென்னையில் எத்தனை வீடு பாருங்கள், ஆயிரக்கணக்கான வீடுங்க புதுசு புதுசாக கட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள். இது எல்லாமே இந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே கட்டின வீடுங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வில்லாஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூல்ஸு காலேஜு ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் போயிடலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பக்கத்தில் தான் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வருது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வெளியூர் செல்லக்கூடிய மஃபசல் பஸ் மட்டும் நிற்கக்கூடிய இடமா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி MTC பஸ் டெப்போவாகவே மாறிடுச்சு. இங்கேருந்து சென்னை சிட்டிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஊருக்கும் எல்லா ஏரியாவுக்கும் MTC பஸ் வசதி வந்தாச்சுங்க. நாம் நியூ சென்னைன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே என்ன அத்தாட்சி வேணும்? இப்போ சொல்லுங்கள், நியூ சென்னையில் நமக்குன்னு ஒரு சொத்து ஏன் வாங்கக்கூடாது? நல்லா கேட்டுக்கங்க, நான் நியூ சென்னையில் உங்களை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டு வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. நியூ சென்னையில் ஒரு மனை வாங்குங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஓல்டு சென்னையில் இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் பர்சனால் மனை வாங்க முடியாது, ரூல்ட் அவுட். என்ன நினச்சா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம். ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பர்சனை நினச்சி பாருங்கள். அவங்க கேட்குற இனிஷியல் பேமெண்ட்டை இவர் கையில் இருக்கிற காசை வச்சு கொடுத்துருவாரு. அப்புறம் பாக்கி EMI கொடுப்பாரு. 20 வருஷம் 25 வருஷம் ஆகும் இவர் EMI கட்டி முடிக்க. கடன் அடைச்சதுக்கப்புறம் இவர் வேணால் சொல்லிக்கலாம், இந்த அப்பார்ட்மெண்ட் எனக்கு சொந்தம்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் பார்க்குறவங்க இது ஒரு ஓல்டு பில்டிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே இனிஷியல் பேமெண்ட்டாக அங்கே கட்டுறத இன்றைக்கே விருட்சம் ஹவுசிங்கில் நியூ சென்னையில் இங்கே வந்து ஒரு மனையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னா ஃபர்தராக பணமே கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே, மனை அவருக்கு சொந்தமாயிடுதே. இது லோயர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், ஹையர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு மனையை வாங்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு லாபம் தானே. இப்போ ஒரு மனை வாங்குறாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நினச்சி பாருங்கள். ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இன்றைக்கி சில லட்சத்தில் வாங்குறாருன்னா 5 இயர்ஸ் கழிச்சு எத்தனை கோடி இருக்கும்? 10 வருஷம் கழிச்சு எத்தனை கோடி ஆகும்? 25 வருஷம் கழிச்சு எத்தனை கோடியில் இருக்கும்? அது கடனாளியாக இருக்கணுமா, ஒரு லாபகாரனாக இருக்கணுமா? யோசனை பண்ணி பாருங்கள். சொத்தோட வேல்யூ வளர வளர நம்மளோட மதிப்பும் உயருது இல்லை? எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. விருட்சம் ஹவுசிங், நியூ சென்னை. மறக்காமல் வந்து மனையை வாங்கிடுங்க. நிறைய விஷயங்களை நாம் பகிர்ந்துக்கிட்டோம். நீங்களும் உங்கள் கண்ணால் எல்லாத்தையும் பார்த்தீங்க. இதுக்கு முன்னால் உங்களுக்கு மனை வாங்குகிற வாய்ப்பை வந்து ஏதோ காரணங்களுக்காக நீங்கள் தவற விட்டுருக்கலாம், வாங்காமல் விட்டுருக்கலாம். நீங்கள் காரணம்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருக்கலாம் வேண்டான்னு, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது சொல்லியிருக்கலாம் வேண்டாம் இப்போ வாங்காதீங்கன்னு. ஆனால் இப்போ நியூ சென்னையில் நம்ம விருட்சம் ஹவுசிங் போட்டிருக்கிற இந்த மனைகளை வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருமே தாராளமாக வாங்குங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க. முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம விருட்சம் ஹவுசிங்கில் விதையாக உங்கள் முதலீடை போடுங்க, உங்கள் எதிர்காலத்தை விருட்சமாக்கிக்குங்க. நன்றிங்க, வணக்கம்.